மேரேஜ் பண்ணிக்காம இருக்கீங்க, என்ன ரீசன்? அது என்னன்னா, சின்ன புள்ளிலிருந்து நான் சின்ன வயசுல இருந்தே என் அம்மாவை கஷ்டம் நான் நேரடியாக பார்த்திருக்கேன். நான் என் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்தது. நான் வந்து பெரிய ஆளாக பின்னேன், என் அம்மாவுக்கு நல்ல மதிப்போட பார்த்துக்கணும், நல்லா அவருக்கு நல்ல வாழ் கொடுக்கணும், அவரு வேண்டிய வாழ் கொடுக்கணும். ಅವರು ನಮಗೆಲ್ಲ ಕಷ್ಟಪಟ್ಟು ಎಲ್ಲ ತಾಯಿ ತಗಪ್ಪನಾರು ಒಂದು நிறைய கஷ்டப்பட்டு நிறைய ಎಲ್ಲ ಸ್ವಾರ್ಥಮೆಲ್ಲ ಅವರು விட்டுட்டு நமக்காக ಎಲ್ಲ கொடுத்திருக்காரு. இப்போ நாம் என்ன பண்ணணும், பெரிய ஆளாய் பின்னே ನಾವು ಕೂಡ ಅವರು கடைசி காலத்தில் வந்து அவரோட மனோநிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு வேண்டிய லைஃப் கொடுக்கணும். அதுதான் ஒரு பிள்ளைகள ஒரு கடமை. அதனால அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கு, சென்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி. இல்லை இருந்தால் அவர் கல்யாணம் பண்ணி வந்தாரோ எல்லாம் வேலை பண்ணாரோ ஒரு நாள் வரும் போயிடுவாரோ. அவர் வாழ்க்கைக்கு மீனிங் என்ன? சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்திருக்கேன். வி ஹாவ் டு ஜஸ்டிஸ் அவர் பேரண்ட்ஸ். நம்ம தான் நியாயம் கொடுக்கணும். இப்போ வேலை பண்ணும்போது வேலைக்கு நியாயம் கொடுத்துருக்கேன். எப்போவுமே வேலை, சேலரி, இன்சென்டிவ், என்ன டார்கெட், அதுதான். இப்போ தாய் வாழ்க்கைக்கு வந்திருக்கேன். இப்போ மாத்ருபாவம், மாத்ரு பிரேமம், மாத்ரு பூஜா, மாத்ரு சிந்தனா, அவ்வளோதான்.